இன்னைக்கான தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எவ்ரி இயர் ஒரு வாரம் நியூட்ரிஷன் வீக், அதாவது ஊட்டச்சத்து வாரம் அப்படின்றத ஒன்று அப்சர்வ் பண்ணுறோம், அனுசரிக்கிறோம். அந்த நாள் என்னைக்கு வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் தான், அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் நியூட்ரிஷன் வீக்கை நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபிட்னஸ் குரூப்பில் நீங்கள்லாம் சேர்ந்துருக்கீங்க இல்லையா? ஃபிட்னஸ்க்கு மெயினாக எக்ஸசைஸ் மட்டும் போகாது, எல்லாருக்கும் உங்களுக்குலாம் தெரியும். உணவும் சேர்ந்தது தான் நமக்கு ஃபிட்னஸ், உடம்பு ஆரோக்கியமாக ஆக்கும், ஷேப் கொண்டு வரும், ஃபேட்டை இறக்கும், நம்ம சுற்றி ஒரு ஆரா கொண்டு வரும், அதாவது ஒரு தேஜஸ் கொண்டு வரும் உடம்புல. அப்போ நம்ம வாய்க்கு உள்ளே போடுற உணவை ரொம்ப முக்கியமாக கவனித்து சாப்பிடணும் இல்லையா? ஸோ இந்த நியூட்ரிஷன் வீக்கை அனுசரிக்கிறதன் மூலமாக நம்ம சில பாசிட்டிவ் திங்ஸை நம்ம லைஃப்பில் கொண்டு வரணும், ஹேபிட்டாக அதை மாற்றிக்க போகிறோம். அதை சொல்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறேன். அதாவது நியூட்ரிஷன் வீக் அதுவுமா நம்ம எல்லாரும் ஒரு பிளெட்ஜ் எடுத்துக்கலாம். அதாவது ஹெல்த்தி ஃபுட் தான் மேக்ஸிமம் சாப்பிடணும், ஜங்க் ஃபுட்டை குறைக்கணும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்டாக வச்சுக்கலாம். அடுத்தது கரெக்டான டைமுக்கு கரெக்டான உணவை சாப்பிட்றதுன்னு 2வது பாயிண்டாக வச்சுக்கலாம். அடுத்தது 3வது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாப்பாடு 3 வேளை சாப்பிடணும், ஒரு வாட்டியும் ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்னு இதையும் ஒரு பிளெட்ஜாக எடுத்துக்கலாம். 4வது கேட்டிங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் இனிப்பு வகைகள், முக்கியமாக வெள்ளை சர்க்கரை சேர்த்த இனிப்பு வகைகளை தடுக்கணும்னு நம்ம இதையும் ஒரு பிளெட்ஜாக எடுத்துக்கலாம். இந்த 4 பிளெட்ஜையும் நம்ம லைஃப்பில் கடைப்பிடிச்சோம்னா கட்டாயமாக நம்ம ஹெல்த்தி ஆரோக்கியமாக இருக்க முடியும். உடம்புல இருக்கிற அசுத்தமானது வெளியில் போயிடும், நல்லது மட்டும் தங்கும். அதனால நமக்கு உடல் கட்டமைப்பு சீராக இருக்கும், நோய் நொடி இல்லாமல் நல்லா வாழலாம். இதை கடைபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நியூட்ரிஷன் வீக்கில் எடுத்துக்கோங்க. ஒவ்வொருத்தரும் வீட்டில் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ஒவ்வொருத்தரும் இந்த 4 பிளெட்ஜை நமக்காக, ஒவ்வொருத்தருக்காக, அப்போ தான் நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் இந்த பிளெட்ஜை எடுத்துகிட்டு ஃபாலோவும் பண்ணணும் கட்டாயமாக. இன்னைக்குலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். நடுவில் விட்டுறாதீங்க. நடுவில் 1-2 நாள் விட்டால் கூட பரவாயில்ல, திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படிதான், எல்லாருக்கும் எல்லா நாளும் எல்லாம் பண்ண முடியாது இல்லையா? அட்லீஸ்ட் பெனிஃபிட்ஸ் முழுமையாக இல்லைனாலும் கெடுதல் கம்மியாக வருது இல்லையா? அதை வச்சு நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ இந்த ஒரு சிம்பிள் விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணி ஹெல்த்தியாக இருங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.